இல்லை அங்கே வர ஆளுக்கு அந்த வளர்த்தாடி தண்ணிக்குள்ள காத்துள்ளுக்கு போகணும் வேணாம். எப்படி எடு வட்டியில் அப்போ தெரியுமா? கணக்கு ஓகே. நம்ம பொறிக்க போகிறோம். வாங்க பொறிக்கல். நான் வீட்டை அம்மாக்களையும் சாப்பிடுங்கண்டா. ஆனால் எப்படி என்ன செய்கிறேன்றது எனக்கு. ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் விது. இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்டா, இந்த முட்டை குழம்பு வச்சு காட்ட போகிறோம். அதாவது ஸ்பெஷலாக முட்டை குழம்பு வச்சு காட்ட போகிறோம். முட்டை பொரிச்சு குழம்பு அதிகமாக. அதாவது நீங்கள் முட்டை குழம்பு கழிப்பட்டிப்பேல், இது வந்து முட்டை பொரிச்சு குழம்பு என்ன பொரிச்சு குழம்பு. நான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சொல்லலாடா. அதாவது அநேகமானாக்கு அதாவது வெளிநாட்டு பாடி இது தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் நோமலாக தெரிஞ்சிருக்காது. அந்த சமையலையும் கொஞ்சம் வெரைட்டியாக செய்யலாம், வித்தியாசமாக செய்யலாம். அப்படிதான் அதிகமாக செஞ்சிருந்தாங்க இன்றைக்கு. நீங்களும் பாருங்க என்ன விளக்கம் இது விளக்கம் வந்து வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதில் விளக்கம். நம்ம நேரடியாக வீடியோக்கு போவோம் அதிகமாக. அதுக்கு முதலாவது எங்களோட சேனலை யாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்னே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் உடனே உங்கள் காணொலியில் வந்து சேரும். வீடியோக்கு போகலாம். ரதியம்மா ஃபஸ்ட்டுக்கு முட்டையை அவிச்சுடுவோம்மா. முட்டையை அவிக்கணும். அதாவது இப்படி அவிக்கிறதா? ஃபஸ்ட்டுக்கு இந்த முட்டை 6 முட்டை இருக்குது. 6 முட்டையும் உடைச்சி இது கொஞ்சம் என்னன்னு சொன்னா காலையிலுமே இந்த குக்கிங் எல்லாம் செய்யறோம். என்னடா ஹோட்டல்ல வேலை செஞ்சா தெரியும். செஞ்சிருக்காரு தெரியுமா உனக்கு விளக்கம் எப்படி? அது அதாவது இந்த முட்டை இருக்குதாங்க, முட்டை 6 முட்டை இருக்குது. 6 முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றுறோம் இதுக்குள்ளே. ஓகே, இதுக்குள்ள ஊற்றணும். உடச்சி ஊற்றுங்களேன் கையோட. தம்பி கடுமான் முட்டை உடைக்கிற ஸ்டைலில் பார்த்தாலே விளங்கும். ஆள் ஒரு செப்பண்டு இது சமைச்சு தரப்பேன் அதே மங்களுக்கு. இது ரதியமாக்கு எப்படி தெரியும்? எனக்கு நாங்கள் சமைச்சிருக்கோம். நான் நிறைய பேர் புதுசாக பார்ப்பாங்கடா. முட்டையை வந்து நீங்கள் அவிச்சு போட்டு குழம்பு வச்சுருக்கீங்க, பொரிச்சு சாப்பிடுவீங்க, நோம்பு போட்டு சாப்பிடுவீங்க என்னடா. ஆனால் இப்படி பொரிச்சு குழம்புன்னு சொன்னால் கொஞ்சம் ஜோக் மாதிரி உங்களுக்கு. இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு உப்பு போடணும். ஓகே, அதிகமாக போடுங்களேன். உங்களுக்கு தான் தெரியுங்கிற விளக்கம். இது அடிச்சு தருவா என்ன வடிவா உங்கள்கிட்டலாம் போடுடா இது. கடுமா கொஞ்சம் போடுங்களா? ஓகே ஓகே. காணுமா? காணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும். கொஞ்சம் அது என்ன சொன்னால் அதை வெடுக்குமான மாதிரியே ஆகிக்கிறேன். இதுதான் கொஞ்சம் மஞ்சள் போடுவாங்க. இப்போ இதுக்கு மிக்ஸ் பண்ண, அதாவது பெஸ்ட்டு முட்டை போட்டுருக்கோம். 6 முட்டையும் கொஞ்சம் உப்பும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டா சரி. ஓகே, மிக்ஸ் பண்ணுங்களா? ஓகே, இதை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணுமே. அதனால் கொஞ்சம் மட்டும் தெரியும் எனக்கு. இதை அப்படி அடிச்சு போட்டு ஷாப்பிங் கூட காட்டுறேனே. அதுக்கப்புறம் அடுத்த வேலையில் இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்து உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். உப்பெல்லாம் மிக்ஸ் ஆகும். என்னென்னு சொல்கிற இப்போ மீன் கறி அந்தந்த கறி என்னன்னா கொஞ்சம் விளக்கம் தெரியும். இதுகள் இப்போ கொஞ்சம் செஞ்சு பழக்கம் இல்லானே ஃபஸ்ட் டைம் அதிகமாக முட்டையில நிறைய பொருட்கள் செய்யலாமா? கேக்கெல்லாம் செய்யலாம் என்னடா. பொரிச்சு குழம்பு வைக்கலாம், இப்படி அடிச்சு இதெல்லாம். ஆனால் பொரிச்சு குழம்புனா சிலாக்கள் யோசிப்பாங்க இப்படிடா. எப்படிலாம் அடிச்சு முட்டையை தாஜுக்குள்ளோட்டு ஃபஸ்ட்டுக்கே பொரிச்சு போட்டு. இல்லை அது பிரியாணி செய்யல. அது அது இல்லை, இது வேறு மாதிரி வேறுமா என்ன. ஓகே, இது என்ன செய்யறது அதிகமாக? இப்போ ஒரு ஷாப்பிங் இல்லை, இப்போ ஷாப்பிங் காட்டணும். ஒரு ஷாப்பில் காட்டுற இல்லை, ஒன்று காணுமா? ஒன்று காணுமா? ஒன்று காணும். கிட்ட படியாத்துங்க அதிகமாக 6 முட்டையும் மேலே அணியனா போயிடும். ஓகே,
6 முட்டையும் ஒரு பேக்கில் போட்டு பார்த்து கொஞ்சம் உடம்புமா வித்தியாசமான சாப்பாடு ஆகிறாப்பா இது ஃபுல்லாக நிரம்புமாடா நிரம்பும் ஊதும் தானேம்மா இன்னைக்கு தான் நானும் பார்க்க போகிறேன் மக்களே எனக்கும் தெரியல ஃபஸ்ட் டைம் தான் இதுவும் அதாவது வைக்கக்குள்ள இப்படி போட்டா சரி மண்சட்டியில் மண்சட்டியில் இதுக்குள்ள போடுங்கம்மா தண்ணிக்குள்ள தண்ணி வச்சுருக்குள்ள தண்ணி ஊற்றணுமா ஏன்னா அந்த மக்களுக்கு என்ன விளக்கத்தை சொல்லுங்க என்னடா அவங்களும் சமைக்க தெரியாதுனே என்னடா இந்த முட்டையை அவிச்சு இந்த முட்டையை அந்த அடிச்சு போட்டு உப்பு தண்ணியெல்லாம் விட்டு இந்த இதே சொப்பினுக்குள்ளே கட்டி இதுக்குள்ளே சட்டிக்குள்ளே தண்ணி வைக்கணும் தண்ணி வச்சு தான் இதை போடுறேன் போட்டால் தானேம்மா அது தண்ணி ஆவிலாம் அது ஆமாம் தண்ணிலாம் அவிக்கிறேன் அப்படி செப்பட்ட வெள்ளம் வைக்கணும் அப்போதான் வந்து சமனா வருமே சுதல் வருமாண்டா கொஞ்சம் என்னென்னு சொல்கிறேன் கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகே அப்படியே எடுத்து அப்படியே தூக்கி நம்ம அடுப்பில் வைக்கணும் ஓகே இப்போ பார்த்தேன்டாமா எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுமா இதை அவிக்க போகிறோம் ரெடியான தாங்க நான் கொண்டு வர மீட்டு அவிக்கிறதுக்கு 2 ராகல் கூட வந்து சரி அதிகமாக வேணும் இந்த தெரியல எப்போ சாப்பாடு செய்வானே எப்போ சரியானு பார்த்துருக்கிறேன் அதிகமான சமையல் ஓகே முட்டையை காட்டுங்க வளர்த்தாட்டு அடிக்காங்க அங்கே வர அதான வளர்த்தாட்டு அடிக்காங்க தண்ணிக்குள்ள இது நல்லா அவியோடு மீனடா அவிஞ்சு வருது எனக்கு தெரியல அந்த சாப்பாடு நான் சாப்பிடல அவிஞ்சு வந்து கட் பண்ணுவேன் அப்படியா அவிஞ்சே துண்டு விளக்கத்தை சொல்லுங்களேன் அவிஞ்சு வந்தது பூரா சின்ன கட் பண்ணி போட்டு அதை பொரிச்சு எடுத்து நாங்கள் குழம்பு வைக்கலாம் பொரிக்காமலும் குழம்பு வைக்கலாம் 2 விதமாக பண்ணலாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம் இப்போ நம்ம பொரிச்சு தான் குழம்பு வைக்க போகிறோம் ஓகே பொரிச்சு சூப்பராக இருக்கும் பாலெல்லாம் போடுறது தேங்காய் இருக்கு என்ன இருக்குமா ஓகே எல்லாம் இருக்கு என்ன தெரியுமா வெண்டைக்கு ஒரு பிடி தெரியுமா ஆக்கள் வந்தியானே வேலையை விடுங்க நீங்க விட பிராண்டைக்கு நீங்க வெங்காயம் வேணா கத்திடுவேன் உங்களோட கண்ணில் இருந்து தண்ணி வரப்படா விடுங்க நீங்க தாங்க விடுங்க நீங்க வேலையப்படா தெரியுமா நீங்க வேலையப்படா நீங்க வேலையப்படா உனக்கு வேலை சந்திக்க நாங்க நீங்க பார்த்து சொல்லிதாங்க திருவிழையும் தேங்காய் எடுத்துலாம் சாணம் திருவோம் ஆமாம் ஏனண்டா மக்களே நாங்கள் ரதியம்மா வெங்காயம் மட்டும் இல்லை ரதியம்மா கண்ணால் தண்ணி வரும் ரதியம்மா நாங்கள் எவ்வளோ கட்டப்படான்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் ரதியம்மா விட்ட விடலை இப்போ சொல்லுவானே என்னடா அடுப்பில் கிடக்கிறது முட்டை பொரியல் சாப்பிட முடியாது ரதியம்மா சரி சாப்பிட முடியாது ரதியம்மா ஒரு வேலை செய்ய விடப்படாடி எல்லாம் நாங்கள் செய்வோம் ரதியம்மா இது பண்ணிருக்கலாம் ரதியம்மா விடுங்களா கஷ்டப்படுத்தாங்க சனோட தேங்காய் அடைச்சிருக்கேன் உடைக்கட்டான்டா தேங்காய் இன்னும் பில்லடாது கடவுள் நான் 2 காலையில இவனை ஏமாத்திரியா மதிக்கடையில வீடியோ பாப்பாங்க அது உண்மைதான் சொல்லணும் மட்டக்கிழப்புல 30 ரூபா இதோட இங்கட ஊர்ல திக்கோடலடா நம்ம அங்கேயும் பார்த்து ஞாபகம் அங்க பார்த்து ஓகே டவுன் அது எங்கட ஊர்ல இதோட சின்ன தேங்காடா அது இளச்சி தேங்காடா 180 ரூபாயோ 30 ரூபா எங்கட மரத்து தேங்காய் தேங்காயில வியாபாரிக்கு எந்த காரணம்னு கொடுத்துறாங்க கொடுத்து போட்டு நீங்க எல்லாரும் லொரிக்காரில் கொடுத்துருக்குறேன் இப்போ அவங்களுக்கு தேங்காய் அவங்க இப்போ தேங்காய் எடுத்துட்டாங்க பெரிய மங்களை தெரியுது என்னம்மா இந்த புள்ளை இல்லாம எங்களுக்கு தேங்காய்ங்களா எல்லாத்தையும் சேர்த்து வட்டிடுறோம் இந்த ஒரு அடியை வடிச்சிருது எங்க தம்பி எப்படி உடைப்பேன் ஐயோ நான் தெரிய எடுத்து இல்ல நாங்க செய்வோம் அதிகமா டேய் அதிகமா ஓய் வீடியோ கட் பண்ணப்படா என்ன நடக்கும் இப்படி கவரா கொண்டு ஏறி டக்கண்டு வாணி நான் கவரா திருப்பி வந்து ஆடி அடி போகதியாவா அவன் நடக்கிதானே காசு என்ன எடுத்துட்டியா கருவேப்பிள்ளை ஓட்டிடுங்க பீதுசன் மெதுவுக்கு என்னன்னு சொன்னா அப்படி விளக்குது ஏன்னா அவங்க ஒரு ஹோட்டல் வச்சுக்காங்க கண்டுமணி பாடசாலைக்கு எதிர்க்கு ஒரு ஹோட்டல் இருக்கு அது விதிரகடா இந்த வீடியோ பாக்குறாங்க இலவசமா அது உங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கலாம் ஹோட்டலுக்கு செஞ்சிருவாங்க மற்றது எங்கட வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி போறவங்களுக்கு அது இலவசம்
அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இலவசம். இலவசம். நாளை இன்னைக்கு இவன் இது உயிரோட அடிக்காமலும் போகல நஞ்சியல் வைக்கப்படும். அண்ணா வீட்டில் சோறு வந்து விளக்குறாங்க பெரிய விஷயம். நீ என்ன சொல்லி கேட்டு அடிதான் அப்பா வம்பட்டியாரு விளக்குனதே ஆகணும். திருவிழா அப்படியே கழிது வரேன். நாளைக்கு சனுதான் போய் நிற்பா வச்சு கடைக்கு. நல்ல ஒவ்வொரு ஓட்டிக்கு யாரும் தெரிஞ்சா விட சொல்லு. என்ன நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு இதுல கடையில சாப்பாடு ஃப்ரீ. கடையா வாட்டுக்கோ. இல்ல அவன் தரமாட்டான். வீடியோவில் சொல்லிருக்கா பிறகு என்ன சொல்லியிருக்கேன்னா கடையில் நின்றா கொடுப்பேன். என்ன விளக்க வேண்டாம். சாப்பிட போக்குல நம்ம வீடியோ எடுத்து போனா மட்டும் தான் தருவான். சும்மா போய் சாப்பிடணும். நம்ம வீடியோ ஒன் பண்ணா சரி 6 அடி பிரச்சு விட்டுருவோம். இல்ல நம்ம இதுல சப்ஸ்கிரைப் ஃப்ரீன்னு சொல்லிக்கிறா. அவைய வீடியோ எடுத்து போனாதான். திருவப்புறம் அதிகமாக சாணக்கு இதை கண்டுபிடி யாருன்னு நான் தான் இது அடிமாடி யாரு இல்ல பார்த்தேன் நல்ல சமையலுக்கு உகந்தது எங்க தேங்காய் வேணுமெண்டாக்கள் எங்கிட்ட வர தேவையில்லை. மகளே உங்கள்கிட்ட தேங்காய் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கடாப்பா. நாங்கள் வாங்குறதுக்கு வரோம். சமையலுக்கு தட்டுப்பாடாக கிடையாது. என்னென்னு சொன்னால் எங்களோட வயசு படிச்ச நம்மளுக்கு சமையல் அந்த வீடியோவுக்கு வந்து தேங்காய் பற்றாக்குறை கிடக்கு. உண்மையிலே இப்போ தேங்காய் வச்சுக்கிற நம்மளக்காரன் உண்மையா உண்மை சீரியஸா? ஓ இங்க தங்கம் நிலம் எல்லாம் நீங்க டிமாண்ட் தான். அது அந்த டைம்ல டிமாண்ட். அது அண்டை கண்டை சாப்பிட்றா நமக்கு சாப்பாடு அந்த ஒரு தேங்காய் இருந்துச்சு நான் கவனிச்சு கொண்டேன். எங்க ஒரு தேங்காய் ஒரு இதுக்குள்ள இருந்தேன். அது அப்படி முளைச்சிது. நான் இப்ப காலையில பார்த்தேன். முருங்க காட்டுறேன் எடுத்துட்டு வாரம் உள்ள வச்சுக்கீங்களா எடுத்துவாங்களா? அதிகமாக என்னன்னு சொன்னா வீட்டுக்குள்ள தேங்காய் ஒன்று எடுத்து கொண்டு வச்சுக்காங்க. அது முளைச்சிது. ஓகே கொஞ்சம் விட்டுருந்தா வீட்டுக்குள்ள முளைச்சிக்கினேன். வீட்டுக்குள்ள அடே நான் வந்து வீட்டுக்கு நான் கொண்டு வரேன். வீட்டுக்கு என்ன கொண்டு வராங்க எங்க ரெண்டு அடவுல எடுத்து வாங்க. மகளே பாருங்க இன்றைக்கு இதை நாட்டு தேவை அதிகமாக இன்றைக்கு நாள் இல்லை. இஞ்சி பாரு. ஐயோ தென்னை மரம் நாட்டணும் இருந்து இது அதிர்ஷ்டம் அதிகமா உங்களுக்கு. என்ன செவ்வளவு நீ அது பெரிய சாதி தம்பளி மாய்க்கலாம் மஞ்சள் அப்படி தம்பிலியா என்ன தெரியாமா? அதிகமாக தேங்காய் என்ன தெரியல பாத்தியோ. தேங்காய் பெரிக்க மாட்டா இலங்கையில 250 கொடுக்கலாம். பெரிசுமா தேங்காய் பெரிசுது. நாங்கள் சவுண்டு கடை எவ்வளோ 180. ஆமா இல்லை இல்லை 200 எவ்வளோ ஆனது சவுண்டு 280 சின்ன ஒரு போக்காட்டு. இது எங்க இது எங்கட மரத்துல இருந்து விழுந்தம்மா. விழுந்து அது பைக்குள்ள இருந்து நான் மறந்துட்டேன். வாழைப்பழம் கொண்டு கொலை வச்சானே அப்ப தேங்காய் தட்டுப்பாடு அப்ப தூவி கொண்டு வா என்னடா அது முளைச்சிது. நான் உடனே போட்டோ எடுத்துட்டேன். போட்டோ அடிக்க அனுப்பிடுச்சு. நல்ல மாதிரி சந்தோஷம். இன்றைக்கு இவரை பிறந்த நாள் நாட்டு ஞாபகத்தை கேட்க. ஆமா என்னது அதிசயமா முளைச்சி தானாக தோன்றி முளைச்சிருக்குமா? அங்கே பேரையே வச்சுருங்க. இன்றைக்கு நீங்க பாக்காட்டி யோசிச்சு பாருங்க. நிலைமை ஊட்டெல்லாம் உடஞ்சி மேலே வைக்குங்க. ஆனா இன்றைக்கு தானே வந்தது. அடே எதை அது பேக்குள்ள அப்படி பேக்குள்ள முளைச்சி ஏண்டா தேங்காய் தண்ணி இது நல்ல சாதிமான் என்னன்றா நல்ல சாதி பெரிய தினம் அதிகமா. அதாவது இந்த முளை வருதல்ல
அதுக்குள்ள தேங்காய் உள்ளுக்குள்ள ஏதோ பூரானோ பூரா இருக்குல்ல நல்லா இருக்கா நல்லா இருக்கோ நல்லா இருக்கு வெட்டி சாப்பிடுவாமா நான் இளநியும் வட்டி குடிக்க மாட்டேன் கிட்ட நீ அம்மாட்ட போய் வட்டி குடிப்பேன் அம்மாட்ட நிறைய மரம் நிற்கும். ஓ தெரியுங்களா இதை மட்டும் நம்ம அதிகமா ஏதா இல்ல அது பட்டுறது நான் பட்டாது அதிகமா சாங்க ப்ளீஸ் இல்லை அதிகமா எனக்கு சத்தியிட்ட கொஞ்சம் வெட்டி தாங்களே. ஐயோ அது நான் வட்டி தர மாட்டேன். இல்ல ப்ளீஸ் அதிகமா நாட்டை போறேன் வைக்க வைக்க போறீங்களா? பாருங்க வேலையில எப்படி வேலை நடக்குது. எல்லாரும் வேலை விளைத்தானே கொஞ்ச நாள் அதிகமாட்டா அதிகமாக ஆப்பாடி பண்ணலாம். செய்ய மாட்டேன் குரு. அவன் அந்த முட்டை அடிக்கிற அப்படி அவன் ரதியமாவோட வேகமா சொல்றான். இன்னும் முளைக்கட்டும் மடியா இன்னும் வளர்ந்தாதான் பெருசா அவர் வீட்டுக்கு மேல வளரும். அடே நான் வந்து கித்தூர்ல மண்ணை போட்டேன் பார்த்து நான் கித்தூர்ல இப்ப இருக்கேன்டா இந்த வீடு இருக்கு தானே வீடு பிளேட்டுக்குள்ள வச்சுக்காங்கடா தென்னை மரத்தை அப்படி வச்சு கட்டிக்காங்க வீடு வச்சு அப்படி வச்சு கட்டிக்காங்க. சரி பாத்துக்கங்க எங்க ஊர்லயும் இருக்கு ஊர்ல இருக்கா அது எப்படின்னு சொன்னா பாட்டி வேறிக்கிறா நைட்ல வந்து இந்த பல்பெல்லாம் போட்டிக்கானது மேலே பிளேட்டுக்கு மேலே பாட்டியா 10 மதி அதான் சனச்சிரியா அதாவது சில இடங்களை பாதுகாப்பாங்க தென்னை மரங்கள்லாம் பாதுகாப்பாங்க சில இடத்துல வட்டி போடுவாங்க. அதான்டா இப்போ என்னன்னு சொல்கிறேன் இப்போ இந்த வீடு நிலையம் பார்த்தீங்கன்னா இந்த நிலையத்தில் தென்னை மரம் நிற்கணும்னு சொன்னால் சிலவங்க அறுப்பாங்க வேப்ப மரம் என்ன மரம் இருந்தாலும் ஆனால் அவங்க என்ன செய்வாங்க புத்தியாக யோசிக்காங்க அது நிற்கட்டும். ஆனால் அப்படின்னு சொன்னால் ஒட்டா பிளேட் அடிக்காங்க கொஞ்சம் இடம் உண்டு இப்படி ரவுண்டுன்னு சொன்னால் சரியோ இதுக்குலாம் இது இந்த மரம் நிற்கி இந்த இடம் நிற்கி பிளேட்டுக்கு. ஓகே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகிட்டா அதிகமாக சரி ஓகே சரி அடுத்தடுத்த விளக்கத்தை சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு. அடுத்து நம்ம தாளிக்கிற செட்டப் செய்யணும் வேணா. ஓகே அதுக்கிடையே முட்டை இறக்கணுமேடா முட்டை வந்துருக்குமா அதே வேணும் முட்டை முட்டை அமைஞ்சிருக்கும் பாப்பா என்ன அப்படியே தண்ணி ஒதுக்கிது கொஞ்சம் எடுங்களா பார்ப்போம் போட்டோன்னு போடல கபில்ல அது கொஞ்சம் அவிஞ்சது அப்புறம் எப்படி அடிச்சு தாமரா கரவி ஊற்றுப்பட்டுரும் கொஞ்சம் இப்போ ஓட்ட வைக்கணும் கருமேந்திரா ஓட்ட 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 இங்கே பாருங்க மக்களே நாங்கள் ஷொப்பின் கொஞ்சம் தான் வச்சுனாங்க ஓட்டோண்டு ஓடுங்க கொஞ்சம் பிச்சுருங்கடா பட்டா என்னடா ஊதி வந்துட்டு இல்லை ஓட்டோண்டு ஓடுங்க ஏன்டா கொஞ்சம் பிச்சுடா பார்க்கணும். அடே எனக்கு தெரியாடா இது விளக்கு இல்லாட்டி நான் காய்ச்சி மேல உண்டை ஒரு ஊஷா ரோக்கும் ஓகே அதாவது காத்துள்ளுக்கு போகணும் வேணா. ஓ எப்படி எடுவே ஓகே இங்கே பார்த்தீங்கடா எப்படி வந்தீங்கண்டு இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்புறம் சொன்ன வாட்டி எடுக்கணும். இதை வட்டி போகிறா சீக்கிரம் வட்டி பொறிக்கணும். ஓ கட் பண்ணணும் ஒரு துண்டை கட் பண்ணிட்டு அடுத்தது பொரிக்கணும் இதை பொரிச்சது பிறகு தான் தாளிக்கிற வெள்ளமாக செய்யணும். என்ன இறக்குற இடத்துக்கு வந்து இறக்குற சரணத்துக்கு வந்தாச்சு. மக்கள் எல்லாருமே தூக்கி தரப்பாங்க செடியை பாருங்க. அதிகமாக தூக்க போகிறாங்க அதிகமாக கஷ்டப்படுறாங்க. பிறந்து காட்டுங்க மக்கள். நீங்கள் ஓகே இதாங்கம்மா இப்படி ஊதிச்சு பாருங்க. அல்ல ஓட்ட 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 ஊதுண்டா பண்ண இன்னொரு 5 ஓட்டே போடணும் பெரிய அடி வச்சு அதிகமா அவிஞ்சிது அது கணக்கு சங்கிதா நான் அழிஞ்சிது. சரி சரி அப்போ நம்ம வீட்டில் எப்படி கறி வேணும்லாம்லடா ஒரு 5 முட்டை வேணா 10 பேர் அவளை சமைக்கலாம்ல அவிஞ்சிதா அவன் இறக்குவோம் மூடுங்க ஆவி இறக்குங்க இல்லாட்டி கீழே வைங்கம்மா கூட இங்கே சேர்த்து வர்றான் நீங்கள் மக்கள் சரி சொப்பினோட இறக்குங்க அப்படியா ஓகே கீழே வச்சு போட்டு சொப்பின பண்ணி தூக்கிடுங்க இஷ்டு தூக்கிறாங்க இஷ்டு தூக்கி சென்னை இறங்குமா 10மா கீழே வைங்கம்மா இல்லை இல்லை இதுக்கு மேலே வைங்க இதுக்கு மேலே இதுக்கு என்ன இறக்குற எடுத்து வாங்க ஓடுங்க ஓகே இறக்குறாம்மா இறக்குறேன் இறக்குறது இல்லாமல் ஜரக்கப்புறம் ஓகே இப்போ இறக்கியாச்சுண்ணே. இறக்கியாச்சுமா எடுத்து இறக்கியாச்சு. இறக்கியாச்சு இதை நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணணும். ஆமாம் சதுரம் மாவட்டம் சரி நாட்டணும் அதிகமாக ஒன்றுமே செய்ய விட்றாங்க பாவம் அவருக்கு கவலையாக இருக்க போது
டேய் சாப்பிடையாது அவ கொடுப்பேல இல்லை அதை நீங்கள் என்னடா ஐயோ ரதியம்மா பாவம் தானே அது நம்ம சாப்பிடணும் அது நம்ம சாப்பிடணும் ஓகே ஓகே நம்ம ஒன்றுக்கும் சாப்பிட முறையில் அப்போ நல்ல ஐடியா இதை டெய்லி செய்யணும் நாளைக்கு பிரியாணி செஞ்சு நம்மளே செஞ்சு அதிகமாக கொடுக்க சாப்பிடுவோம் எப்படி வெட்டுறாண்டா படிக்கணும் அப்படி இருக்குன்னு பாருங்க உள்ளூர் நம்ம இந்த வட்டியிலப்பம் தெரியுமா அப்படித்தான் சேர்ப்புக்கு வரும் ஆனால் நீங்கள் ஆட்கள் சிரிக்கிற அனுபவம் பெருக்கிறான் மச்சான் உண்மை சொல்கிறேன் சாப்பிட்ற வீதம் பெருசாண்டா சாப்பாடு செய்து என்ன மாதிரி ஆனால் அடே செய்யறானே பாருங்க இதுதான் கணக்கு ஓகே இப்போ இதை என்ன செய்யணும் இதை நாங்க பொரிக்கணும் பொரிக்கணும் ஓகே இப்போ அடுப்பில் காய்ச்சி வைப்போமா ஓகே அது பார்த்துக்கொள்ளுங்க பார்த்துக்கொள்றேன் ஏனென்றால் அந்த ஒரு அணில் இருக்கு இந்த ஒரு அணில் இருக்கு காதை பாதுகாக்கலையாடா ஒரு எடுக்க மாட்டாங்க காகமா இருந்தாலும் பறந்து வரும் நீங்க பக்கத்துல இருந்து நான் படுத்து அந்த பார்த்துக்கொள்றேன் போங்க நீங்க இல்ல நானே இருக்கேன் ஆனா இப்படி போட்டி பொரிக்க நல்லா இருக்கு நம்ம ஒரு கருவும் தெரியல பாருங்க பொழிஞ்சு வேலையே இன்னும் அவனுக்குள்ளாகத்தான் தேடி எடுக்கணும் பெண்களாஜோட சொத்தை அழிப்போம் எப்போ பொறிக்காவில்லை எப்போ சமைக்காவில்லைன்னு பார்த்துருக்கீங்க முட்டையிலும் பீத்தல் அப்படி இல்ல நாங்க இது அந்த தம்பி அப்படி இல்ல ஆகாடி ஆடுறதுக்காக இல்ல பாவம் இல்ல துண்டணி பாடுறா துண்டணி பாடுறா எடுக்கல அவன் மோத கடலை பார்த்து அப்போ சாப்பிடுங்க எடுக்கல மூத்தக்காடு ஜெயிச்சு பட் ஆவண்டம் ஆவணே இல்ல அது எடுக்கல அடிச்சுதான் இன்னேரே இவன் நல்லவன் தம்பி எடுக்க மாட்டான்டி எடுக்கலடா அட்வான்ஸ் தந்துதான் அப்படியே ஓகே சாப்பிட்றீங்க வாட்டிலாப்பா இன்னும் சாப்பிடுங்க அது தெரியும் எனக்கு இதே சேப்பாக இருக்கு சாப்பிடலையா நான் சாப்பிட்டு போறேன் வண்டப்பமா சாப்பிட்டு பாரு சாப்பிடல எப்படி சூப்பரா இருக்கு இல்ல ரதியம் டிலானிக்கு 2 கொடுங்க அவனுக்கு வேறு வாங்க நல்லா ஐயா அப்படின்னா கரைஞ்சமைக்கு சாப்பிடுங்க நான் போய்க்கோ நம்ம எடுத்துக்கொண்டு அப்படியே வரைக்கப்புறம் நம்ம இப்போ பொறிக்கப்புறம் வாங்க பொரிக்கல் சரியா மக்கள் ஓகே இப்போ வந்து பொரிக்கப்புறம் நான் டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுக்கிறாதே அதாவது நார்மலாக போட்டு இந்த ஏற்கனவே அவிஞ்சிட்டு தானே அவிஞ்சிட்டு அதாவது நார்மலாக போட்டு எடுப்போம் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும் முட்டைக்குனே தண்ணி குடிக்கணும் இது வந்து இப்போ நம்ம அவிக்காமலும் சமைச்சிடலாம் கொஞ்சம் பொறுக்கி சமைச்சா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கு டேஸ்டியாக இருக்குங்க ஓகே அதிகமாக வராங்க ஓகே போடுங்க இது ஓகே ஓகே எலிக்கடி மாதிரி இருக்குதுல்ல ஓமடா அவிச்சு போட்டு பொரிக்கிற சரியா பொரிச்சு விட்டுருமா அல்வா மாதிரி தான் இது என்னத்தை போடலாம் உங்களுக்கு அடே பெஸ்ட்டு பண்ணி முட்டை தெரியல முட்டை மாதிரி ஏன்னா சுதர்மா வைக்கிறா டக்கான பொரிஞ்சிடும் அவிச்சு இப்படிதான் நீங்களும் இப்படி செய்து பாருங்க உக்கானு நாங்க செய்கிறோம் நான் வீட்டை அம்மாக்களையும் சாப்பிட்டீங்கடா ஆனால் எப்படி அந்த செய்கிறேன்றது எனக்கு சரிந்தானே வேறு சமையல்லாம் சாப்பிட்டீங்கன்றதையும் மாட்டேன் செஞ்சு பார்த்துருக்கோம் பாருங்க மக்களையே எந்த கலர்லேருந்து எப்படி மாறிக்க இந்த மாதிரியா பொறிஞ்சு பார்த்துட்டு வருதுண்ணே ஓகே இப்போ இறக்குவோம் தன்னோட கையில் வந்து என்ன வரி பாருங்க ஆகும் ஆனா நானே மதிக்கலம்மா என்னண்டு இது முட்டையாண்டு அது எப்படித்தான் அதிகமா வடியாக்கி வருது வடிவா குழம்பு வச்சு நோய் சாப்பிட்டா சொல்லி வேலை இல்லை என்ன அதிகமா வேறு இல்லை ஆனா ஊறி உடம்பு போட இல்லையா அது ஏன்டா எப்படி ஊதுனது அதை முட்டாப்பு தான் நம்ம அடிக்க நம்ம முட்டை நம்ம இப்போ வீட் பண்ணுறது தானே இப்போ முட்டை நம்ம வீட் பண்ணுறது தானே அப்போ கொஞ்சம் ஊதும் முட்டை ஓ இப்போ அடுத்த நான் போடுவேனே கரண்ட் விடு கரண்டி விடுது இப்படி எடுப்பு விடாது அப்படி செஞ்சுறாங்கடா இது பாருங்க இறக்குறேன் என்னோட இறக்குறது
கொஞ்சம் கிடைக்கனே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ சின்ன கட் பண்ணதை வெயிட்டா இது என்ன சொல்லுங்கடா ஆகும் 2 பொடியும் பின்னிக்கு நிற்கானது இது என்ன சொல்லுங்கடா முட்டை வச்சியா என்னடா முட்டை பஜ்ஜி இருக்காடா முட்டை பஜ்ஜி நாங்க போடுறோம். அஜய் சொல்றேன் என்னண்டு அஜய் முட்டை அந்த சொப்பினு கூட அவிச்சு அதை பொறிச்சு வச்சு என்ன பார்த்து சொல்றேன் முட்டை மழை ஒன்று வந்து மகன் பெரிய சோயா மெட் பெரிய மீட்டரா இது வந்து என்னன்னு சொன்னடா எங்களுக்கு இவர் ரதியமான ரிலேட்டிவ் ஒரு ஆள் இந்தியா போன கிட்ட இல்லை அனுப்பணும் இந்தியா அந்த டைமில் வந்த ஷேம் தான் இது பாருங்க எப்படி கண்டு இது கனவா ஷேமிட் கனவா உண்மையாதான் கனவா ஷேம் சொப்டாது பார்த்து கனவா ஷேம் விடுங்க நம்ம என்ன செய்வோம் அடுத்த வேலையா அடுத்து என்ன சாப்பிட்றான் ஏய் சாப்பிட்ற விஷயம்னா சரி அடி அடியாக மாடுவாங்க சமைச்சு சாப்பிடுறோம் சமைச்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி என்ன செய்யணும் இப்போ இப்போ நாங்க வெங்காயத்தை தாளிக்க போறோம். தாளிக்கணும் கொஞ்சம் மூடி வைப்போம் என்னன்னு சொன்னா காக்கா எலி இந்த கள்ளக்கலையில் வந்து வாங்கலாம் கிடக்கு வைங்களா வச்சு பொறிக்க விடுங்க அக்கினே கொஞ்சம் பழகத்தான் வேணும் ஆனாச்சோ இவ்வளோ நம்ம தேடி தெரிஞ்ச பார்த்துடா செப் எங்கே இருந்துக்காரண்டி ஊதுங்கம்மா ஊதுங்க நீங்கள் எங்களை வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்களுக்கு சாப்பாடு புரியும் எங்களோட ஹோட்டலில் பழையாமல் இந்த கண்டு மணி ஸ்கூலுக்கு எதிர்க்கலையா இப்போ என்னண்டா நாங்கள் தாளிக்கோம் என்னென்னு சொன்னால் மண்சட்டியில் தாளிக்குவேனே ஏன்னா அந்த சட்டியில் தாளிச்சிக்கலாம் தானே நம்ம சரி அது சரி வராது இதில் இருந்தால் கொஞ்சம் நல்ல மனம் உண்டா வரும் மண் பாசனையோட அப்படின்னா கீழே கொஞ்சம் மண் எடுங்களேன் ஜோக்கேண்ணே முட்டை குழம்பு தராமல் உங்களுக்கு மண்ணை கொஞ்சம் தராமல் பாஜனையோட சாப்பிடுவாரு ஜோக்கேண்ணே என்ன கதைப்பானல்ற இப்படி தான் கதைக்கணும் தெரியடா பக்கடவுல இப்போ இதுக்கு நம்ம இப்போ வெங்காயமும் வெள்ளைப்பூண்டு போட்டிருக்கோம் ரெண்டும் ரெண்டு தான் முடியும் கருவேப்பிலை சீரகம் போடணும் உப்பு போடணும் உப்பு போடணும் தாளிக்கிறதுக்கு உப்பு போடணும் ரெண்டு பொடி மரம் வந்துக்காங்க சரியான டைமுக்கு வந்துக்காங்க என்னச்சுட்டாங்கன்னாங்க எடுக்க மாட்டேன் சாப்பாடு கொடுக்க மாட்டேன் கொடுக்கணும். இந்த கனவை நீங்கள் அந்த தும்மங்கனி ஆற்றுல உளுந்து முடியுது ஆக மாறணும் இப்போ கொஞ்சம் எடுங்க நீங்கள் நாங்கள் அந்த 2 நாடங்களுக்கு கொஞ்சம் பேல எடுக்கிறாங்க இப்போ சாப்பிட மாட்டேனே லேட்டாகும் லேட்டாக இல்லை இப்போ சாப்பிடணும் நில்லுங்க இல்லை 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 நீங்கள் நிற்கணும் இல்லை ஜோ என்னடா கொஞ்சம் பேல எடுக்குதானே இவனை பொடி மாதிரி போகட்டும் பாவம் இப்படி சொல்றது உங்களுக்கு தர மாட்டேன் டேய் ஒரு மனுஷன் முகத்தை தரமாட்டேன்னு சொல்லி முடிக்கிறத விட சொன்னீங்க சாப்பிட்ற வேண்டிய வண்டி எங்களுக்கு அந்த மனசு இல்லைடா என்னென்னா கொஞ்சம் தானே இருக்கும் சரியா நீங்களா மறிவேலண்டி நாங்கள் முருங்கலை ஓட போகிறோம் அது என்னது முருங்கலை முருங்கல் இல்லைடா கருவேப்பிலை பிஞ்சு கருவேப்பிலை என்னடா அந்த வீட்டை பிஞ்சு கருவேப்பிலை தனிக்கு முத்தரெல்லாம் ஓகே கருவேப்பிலை போட்டாச்சு இது வந்து வெங்காயத்தை பார்த்தியா வேற ஒரு நிறத்துக்கு வருது பதங்கி வருதுண்ணே பதங்கி வர வருவத்தை பார்த்தீங்களா மக்களை அதோட சேர்த்து ஒரு நல்ல ஒரு மனம் கொண்டு வருது அதான் உண்மை நம்ம இதுக்குள்ளே போட்ட அந்த கறியை கூட்டுறது ஓ இதுக்குள்ளே போடுறது அதையா பாலெல்லாம் முடிஞ்சுங்களோ நீங்கள் பாலை முடிஞ்சிடுங்க இப்போ நாங்கள் சீதான் போட போகிறோம் ஓகே ஓகே அப்படி மாசி போடமா மாசி போட்டாச்சு பொரிச்ச முட்டையும் அவிச்ச மாசு இது அந்த சின்ன சீரம் போட திரும்ப இன்னொரு மனம் மட்டும் அடிக்குதுல்ல நல்லா இருக்கு பார்க்குறது இந்த டைமில் எனக்கு ஒரு சாப்பிடணும் இது வேண்டாம் மாசம் எல்லாம் போட்டால் சட்டப்படி இருக்கும் உண்மையாக இதுக்கு நம்ம கல் உப்பும் சேர்க்கலாம் இல்லாட்டி தூள் உப்பும் சேர்க்கலாம் பால் ஊற்ற அப்புறம் தானே அப்போ கரையும் கட்டாயம் வதங்கிட்டு நானே ரதியம்மா இப்போ கொஞ்சம் காலம் போடும் மிளகாய் தூள் இன்னும் கொஞ்சம் போடலாம் ஓகே மூணு தேக்கரண்டி மிளகாய் தூள் இப்போ வந்து பால் வர போகிறோம் ஓகே ஓகே பால் விட்டாச்சு அடைச்சியா அளவு தேவையான புளி போடுறோம் மகன்
கொஞ்சம் மூடி வைப்போம் கொஞ்சம் கொதிச்சு வரக்கிட்ட முட்டையை வைப்போம் கொஞ்சம் மூடும். ஓகே தாளிச்சு பாலெல்லாம் ஊற்றி ஃபைனலாக கொதிக்குது. அடுத்ததாக பொரிச்ச முட்டையை நம்ம ஆட் பண்ண போகிறோம். பொரிச்ச முட்டையை விழுந்தாலும் சட்டிக்கு விழுந்துடும். இல்லாட்டி உனக்கு தான் தர மாட்டோம். இதை பாருங்க மக்களே, எவ்வளோ அழகா இருக்குண்டு. கொஞ்சம் நம்ம கூட்டத்தை வந்து பெரட்டி நாளைக்கு நீங்கள் முட்டையை கூழாக்கிறீர்கள். அதுதான் பொரிச்சு சரிம்மா, பெரட்டக்குள்ள கூழாமன்னா பொரிச்சு இப்போ கூட்டி போட்டு சாப்பிட்டா என்ன அதிகமா எடுத்து வைங்க. ஓகே திலான் பாருங்க. அதில் தான் சரி, உப்பு வாக்கு புளி வாக்கு வர்றா கவனம் மாசி வடி தானே எல்லாரும் மந்த வைதா. நல்லா இளமை தான். இல்லை அது முடியல. கொஞ்சம் கூட முடிச்சு போடுவாங்க. மாசி வேணும் வர கூட்டு வைக்கிறாப்பா. சரியாம்மா, நல்லா கறி எல்லாம் நான் போட்டு அடுத்து திருப்பி போறது இல்லம்மா. இந்தாங்க கறி போட்டாச்சு. நீங்க போட்டு அப்படி செஞ்சு நக்கு நக்கை பார்த்தா தெரியும் மக்களே. கரை வேஸ்ட் ஆகக்கூடாது கையில இருந்து, அந்த ஒரு மைண்ட் தான். ஓகே மக்களே, இப்போ ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சுது. விறக்கி சாப்பிட்டாச்சு அதிகமா. கறியை பாருங்க எப்படி இருக்காண்டி, நல்ல மனம் உண்டு என்ன அதிகமா. ஓகே ஓடியா ஓடி ஓடி ஓடியா சமைச்சு முடியல, ரெடி ஆயிடுச்சு. யாரு அந்த கூட்டுறீங்களா இது கொஞ்சம் இங்கே இந்த குழாயில் கொஞ்சம் விடுங்க. இந்த பள்ளத்துக்கு கொஞ்சம் விடுங்க. இந்த பள்ளத்துக்கு கொஞ்சம் விட்டா தான் அப்படி இருக்கும். நிரம்பிடும் பள்ளம். ஓடியா 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 இது. ஓகே சுட சுட என்னடா சொல்கிறேன், முட்டை அரிசி இது 1000 தான் இருந்தாலும் அந்த நம்மளே சமைச்சி நம்மளே சாப்பிட்றோம். சிவமிரிக்கு வேற லெவல்ரா, கடையில் வாங்குறத விட. எனவே இது வேறு லெவல். கூட அந்த மாசியோ வெங்காயமோ 2 பொடியமாக பார்த்துருக்கானு நம்மளுக்கு இந்த நடத்துண்டு. ஓ ஒரு லெவல் அதிகமா ஒரு சொப்டாக இருக்குது. அதுதான்டாப்பா. பாருங்க இந்த ஸ்வீட் இருக்கீங்க தானே சொப்டா, அது மாதிரி எங்கே இருங்க அப்படி நான் இதனடா வேற லெவல்ரா. ஆமாம் உண்மையாக அதிகமாகு எந்த வகையில் நன்றி சொல்லணும் எனக்கு நான் தெரியாமல் இருக்குது. தினம் கத்துறான்டா, கண்ணத்துற என்ன செய்கிறேன் ஆனந்த கண்ணீர்டா. ஒரு நேரம் சாப்பாடு நான் ஜோட்டு எனக்கு கிடைக்கி அம்மாடா அது. எப்படி சாப்பினா சாதம் இல்லான்னு சோறு கொடுத்தான்னு கேட்பேன். ஓ சோறு ஓகே ஓ செம்மையாக இருக்கும்மையா மக்களே. சரி கொஞ்சம் வாங்க முன்னுக்கு வாங்க சாப்பிடுவாங்க ஒரு வேணா வா வா. நான் அதிகமாக வீடியோவில் சாப்பிடலையா அவங்க ஏன்னா அவங்க சாப்பிடலையானங்களை சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 பொடியமாக இருக்காங்கன்னா வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். ஏன்னா வீடியோ முடிச்சுட்டு சாப்பிட போகிறோம். பாவங்க சிரிக்கான அம்மா முடிக்கணும். என்ன சந்தேகம் நாளைக்கு கடவுள் உண்மையில சாப்பிடலாம் செம்மையாக இருந்தது. வேற லெவல் கறி வித்தியாசமான சமையல். நான் அதை பார்க்குறேன். நான் சாப்பிடுவேன். நிறைய சந்தோஷமாயிரா. இப்போ நிறைய பேர் பொடியமாக சாப்பிட்றது ஒரு சந்தோஷம் தனிச்சுவோம்.
உண்மையிலே இந்த 2 படியுமே பார்த்துருக்கான பாவம் அவனுக்காக நாங்கள் சாப்பிட்றத வீடியோவில் ஸ்டாப் பண்ணி பிறகு சாப்பிட போகிறோம். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய பதிவுகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஃபோட்டோ விடலாம், உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோ முடிச்சு கொள்ளலாம். பாய்.